வேட்பாளர் அறிமுகம் பற்றிய அந்த அறிவிப்பு வந்தது இல்லையா? அந்த அறிவிப்புல வந்து ஒரு பெயருக்கு பின்னாடி ஒரு பின்னோட்டு, சாதி பின்னோட்டு வந்துச்சு. அதுவே சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அது எப்படி நடந்தது? நீங்க கொடுத்ததானா? இல்ல, பெயர் வந்து எனக்கே ஆச்சரியம். ஏன்னா வந்து நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த மாதிரி வி ஸ்ரீநிதின்னு போட்டு என்னுடைய சமுதாய பேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ன 2 பேரு கேட்டாங்க, அது உன் பேர் தான். நான் ஏன்னா என்னுடைய ஐடிஸ் எதுலயுமே, என்னோட ஓட்டர் ஐடி, ஆதார் ஐடி, எனிதிங், வெளிநாட்டுல இருந்த பொழுது கூட என் பேர் என்னைக்குமே வி ஸ்ரீநிதி இல்ல ஸ்ரீநிதி மோகன் தான். இன்ஃபேக்ட் நான் என் ஹஸ்பண்ட் பேரை கூட நான் சேர்த்திக்கல. இன்ஃபேக்ட் அவர் சொல்லுவார், எல்லாம் திருமணமானதுக்கு அப்புறம், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சுயமரியாதை, பெரியார் கொள்கை இருந்த பொண்ணு, தமிழ்நாட்டு பொண்ணு வந்து என் அப்பா பேரை தான் நான் என் பின்னாடி வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு சமுதாய பேர் உள்ள வருதுன்னு திடீர்னு அப்புறம் மாநில தலைவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆனா எப்படி இது வந்திருக்குன்னு தெரியல, நான் கொஞ்சம் அந்த தவறை திருத்த சொல்லுங்க, யாராவது நான் தான் அதை கொடுத்தேன்னு நினைச்சுக்க போறாங்கன்னா அவரும் உடனே அதுக்கு மேலிடத்துல ஃபோன் பண்ணாரு. மேலேயும் நான் சொன்னேன், நம்மளுக்கும் அந்த இடைவேளை ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன்னா லாஸ்டா தான் நம்மள அறிமுகம் செய்யறாங்க வேட்பாளரா. எல்லா கட்சியும் வேட்பாளரை அறிவிச்சுட்டாங்க. ஒரு 1.5 நாள்ல நாங்க வந்து நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல இதை வந்து சரி பார்க்கல. நம்மளுக்கு தெரியாதுல்ல, லிஸ்ட் வந்து வெப்சைட்ல வருது, சர்ப்ரைஸ் லிஸ்ட், யாரும் பேரு இங்க முன்னாடி இருக்குன்னு நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறது கிடையாது. சோ அந்த லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளே நம்ம சர்நேம்ல கேஸ்ட் நேம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதையும் நம்ம வந்து எல்லா மேலிடத்துக்கிட்டையும் சொல்றோம். அப்ப மேலிடம் என்ன சொன்னாங்கன்னா, போய் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுங்க, நாங்க அதை திருத்துறோம். ஆனா திருத்துறதுக்குள்ளார அது வந்து இந்த மீடியால வந்து கேரி அவுட் ஆயிருது. அண்ட் எஸ்பெஷலி என்னோட அந்த கேஸ்ட் நேம் வந்து அதை வச்சு சில அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள் பண்ணும், வேட்பாளர் வேற சமுதாயம். ஸோ அது வந்து ஒரு டிராபேக். எலக்டோரலி இட் இஸ் அ டிராபேக். பட் இது டிராபேக்னு விட ஆஃப் ஆல் த பீப்புள் அது எனக்கு நடந்திருக்கு. கேஸ்ட் நேம் என்னைக்குமே ஐடியாலஜிக்கலா கமிட்டடா இருக்கிற எனக்கு அது நடந்திருக்குங்கிற மன வருத்தம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அந்த மன வருத்தத்தோட போய் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண நாமினேஷனை ஃபைல் பண்ணேன்.